எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து நம்ம போட்டிருந்தோம் டே 1. இது வந்து டே 2. என்னென்னா லைன் ப்ராக்டிஸ்லேயே வந்து இப்போது டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் வந்து நம்ம லைன் போட போகிறோம். ஓகே, இப்போது இந்த லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி லைன் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ இந்த மாதிரி போடும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட் லைன் நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ அது வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த மாதிரி லைன் போட சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கொடுக்கும்போது நம்ம ஹேண்டு வந்து இப்படி திருப்பக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாகவே வச்சு தான் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் போடணும். இது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மேலேருந்து இப்போது நம்ம இப்படி பண்ணுறோம். சேம் அதே மாதிரியே தான். கொஞ்சம் அந்த ஷீட்டுக்கு கொஞ்சம் மேலே உங்களுடைய கோன், மெஹந்தி கோன் வந்து இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கை வந்து நடுங்க தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே போட 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 உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி கூட நடுங்கலாம், பயப்பட வேண்டாம். அப்படியே போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா லைன் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி வந்து ஹோம்மேட் மெஹந்தி நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் கோன் வந்து ஒரு 10 days வரைக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்க முடியாது. ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்கனாலுமே அது டாட் வரும்போது அந்த வாட்டரியோட இப்படி தான் வரும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா, 10 daysக்கு மேலே ஆயிடுச்சுன்னா. ஸோ இந்த கோன் வந்து அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து வரி பண்ணிக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப மேலே தூக்குனீங்கனாலும் விட்டு விட்டு தான் வரும். ஸோ ரொம்ப மேலேயும் தூக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வந்து லைன் வந்து வைக்கணும். மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். கோணையாகவும் லைன் போகக்கூடாது. ஸோ இப்படி ஓகேவா? பாருங்கள், நான் ஹேண்டை வந்து எந்த சைடும் நான் வந்து இப்படி வச்சு நான் வந்து என் கைக்கு ஏற்ற மாதிரி வசம் வச்சு நான் போடலை. இப்படியே வச்சு தான் நான் போடுறேன். இந்த மாதிரி உங்கள் ஹேண்ட் எவ்வளோ நீளத்துக்கு உங்களால் முடியுதோ அவ்வளோ நீளத்துக்கு அப்படியே வச்சு நீங்கள் வரையலாம். இப்படி ஓகே. இப்போ பாருங்கள், எனக்கு ஆரம்பிக்கும் போது இந்த அளவு வந்தது. அப்படியே வர வர இப்படி வருது. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. நமக்கு ஹேண்ட் வந்து இவ்வளோ தான் வருது, ஆனால் நம்மளுக்கு டிசைன் இவ்வளோ தூரத்துக்கு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அது பாருங்கள், இது வரைக்கும் தான் நம்ம ஹேண்ட் வருது. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம டிசைன் கொடுக்கணும். இப்போ இது மேலேயே நம்ம கொடுக்கணுன்னா அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்டில் கிளாத்தோ இல்லை வந்து ஹேண்ட்லேயோ அந்த கிளாத் வச்சுக்கோங்க. அதை பெஸ்ட்டு. இப்படி கிளாத் எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த மெஹந்தியை வந்து தொடச்சி விட்டுட்டு இப்போது லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அது மேலேருந்து கண்டினியூ பண்ணி கடைசி லைன் வரைக்கும் கொடுக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, அந்த இடத்துல. ஏன்னா இங்கே நீங்கள் டார்க்காக பண்ணிட்டீங்க, எக்ஸ்ட்ரா மெஹந்தி இருந்ததுனாலும் இங்கே டாட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். நான் ஏன் இந்தளவு உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா எனக்கு வந்ததெல்லாம் நான் நோட் பண்ணி உங்களுக்கு நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் கிளியர் பண்ணி தந்துட்டுருக்கேன். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம கிளாஸில் வந்து நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க 2-3 பேர் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை வீட்டில் வந்து செஞ்சதை அனுப்பிச்சாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அடுத்தடுத்த கிளாஸ் நல்லா பண்ணி நீங்களும் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும். அதுதான் என்னுடைய ஆசையும் கூட. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மெஹந்தி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். இது வந்து டே 2. ஓகே, டே 2. ஓகே, இது வந்து டே 2 கிளாஸு.
இப்போ இந்த மாதிரி நடுவில் வந்து விட்டு வந்துருச்சு அப்படின்னாலும் சேம் லெஃப்ட் ஹேண்டில் அந்த எக்ஸ்ட்ரா மெஹந்தி வந்து தொடச்சிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த லைனை முடிச்சுக்கணும். அவ்வளோதான். ஸோ இது தாங்க டே 2 வந்து கிளாஸு. இது வந்து டாப் டு பாட்டம் லைன். ஓகே, இது வந்து லெஃப்ட் டு ரைட் லைன். ஓகே, இந்த ரெண்டும் மஸ்டான லைன்னு வைங்களேன். அதுக்காக தான் நான் இது ரெண்டுத்துக்குமே தனி கிளாஸாகவே கொடுத்துருக்கேன். இந்த 2 லைனும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம 2 மிக்ஸ்டு மேட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்தடுத்தது நான் அது ஓரியன்டாகவே நான் ஒரு 2-3 கிளாஸை ஜாயின் பண்ண மாதிரி, அதாவது 2-3 டிசைனை வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேஸுங்கும் போது நம்ம இதை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அதனால் பேஸுங்கிறத வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறது தனியாக ஒரு கிளாஸ் ஆகவும், அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு இதோட கம்பேரிசன் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஒரு கிளாஸஸாகவும் நிறையா வரும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பேஸ். இந்த லைன் இந்த லைன் எப்படி ஹேண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்கணும். உங்கள் ஹேண்ட் வந்து ஜஸ்ட்டு இப்படி வச்சு தான் நீங்கள் லைன் வந்து கொண்டு வரணும். நீங்கள் பாட்டுக்கு அதை அப்படியே இழுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைன் வந்துருக்கும். நான் குணையாகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். டாப் டு பாட்டம், அதாவது அப் டு டவுன், அந்த மாதிரி லைன் வர மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுவுமே ஒரு ஷீட் ஃபுல்லாக ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நீங்கள் ஒரு ஷீட்டே வேஸ்ட் ஆனாலும் நீங்கள் தாராளமாக போடலாம். அதோட சேர்த்து தான் நான் 5 சார்ட் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப் டு பாட்டம் வரைக்கும் வர லைனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒரு இடையில கேப்பும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் லைன் வந்து கரெக்டாக போட முடியுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் அந்த லைனை வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வர முடியுதோ, லாங்காக கொண்டு வர முடியுதோ, அப்போ நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த லைனை. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.